ஒரே நேரத்தில் வெடிச்ச 3000 பேஜர் வெடிகுண்டு ஒரே நாளில் சின்ன பெண்ணமா போன லெபனான். மொசாட்டோட ஆப்ரேஷன் ஏன், எதுக்கு, எப்படி அப்படிங்கிறதா இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் காண்டீபன். இது நியூ பாரத். லெபனான்ல என்ன நடந்தது அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 50 லட்சம் மக்கள் தொகையும் சுமார் ஒரு 10,000 சதுர கிலோமீட்டர் கொண்ட லெபனான் நாட்டை ஒரே நாள்ல ஒரு உலுக்கி இருக்கு, சின்ன பின்னமாக்கி இருக்கு இஸ்ரேலுடைய மொசாட். லெபனான் தலைநகர் பெய்ரூட் முதல் அந்த நாட்டோடைய அத்தனை இடங்கள்லயும் ஒரே நேரத்தில் 300 பேஜர் வெடிகுண்டுகளை வெடிச்சிருக்கு. இந்த வீடியோவை நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா அங்க அந்த தாக்குதலில் ஒரு 10 பேர் உயிரிழந்திருக்காங்க. சுமார் ஒரு 200 பேர் பலத்த காயமடைந்து தீவிர சிகிச்சை பிரிவிலும் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. பலி எண்ணிக்கை அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா நிச்சயமா அதிகரிக்கக்கூடும் சொல்லியிருக்காங்க. லெபனானுக்கான ஈரான் தூதர் இந்த பேஜர் தாக்குதலில் காயமடைந்து இருக்கிறதா பெரிய ஹைலைட். இவரை தவிர பாத்தீங்கன்னா லெபனான்ல இருந்து இஸ்ரேலுக்கு எதிரான போர்ல பங்கேற்றுள்ள இஸ்புல்லா அமைப்பினுடைய முக்கிய தலைவர்கள், தளபதிகள், நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் காயமடைஞ்சிருக்காங்க. சிலர் உயிரிழந்திருக்காங்க. அதாவது லெபனான்ல செயல்பட்டவர்களுடைய இஸ்புல்லா அமைப்பினர் 3000 பேரை குறி வச்சுதான் இந்த பேஜர் குண்டு தாக்குதல் நடத்தியிருக்கு இஸ்ரேல். உலக வரலாற்றுல முதல் முறையா ஒரே நேரத்தில் ஒரு நாட்டுக்குள்ள 3000 இடங்கள்ல அதுவும் 3000 பேரை குறிவைத்து வெடிகுண்டு தாக்குதல் நடத்தி இருப்பது உலக வரலாற்றுல இதுவே முதல் முறைன்னு சொல்றாங்க. லெபனானுக்குள்ள இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதல் ஈரான், ஹமாஸ் மட்டும் இல்லாம அமெரிக்காவும் கூட அதிர்ந்து போயிருக்குன்னு சொல்லணும். காரணம் என்னன்னா ஒரே நேரத்தில் இஸ்புல்லா நிர்வாகிகள் 3000 பேரையும் குறி வச்சு வெடிகுண்டு தாக்குதல் நடத்துவது அவ்வளவு சாதாரண விஷயமானது இல்ல. அந்த வகையில இஸ்ரேலுடைய மொசாட் உலகில் எப்போதும் நடைபெறாத ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு காரணமான சூத்திரதாரியா மாறியுள்ளது. சரி, இப்போ இந்த 3000 பேஜர் குண்டுகளை மொசாட் எப்படி வெடிக்க வச்சதுன்னு பார்ப்போம். இஸ்ரேலுக்கு எதிரான அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா இஸ்புல்லா பெரிய சக்தி வாய்ந்த ஒண்ணா இருக்கு. ஹமாஸை விட பல மடங்கு ஆயுத பலம், ஆள் பலம், தகவல் தொழில்நுட்ப பலம் வச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் இஸ்புல்லா அமைப்புடைய முக்கிய நிர்வாகிகள் செல்போன்களை பயன்படுத்துறதே இல்லைன்றாங்க. இவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் எப்படி வச்சுக்கிறாங்க அப்படின்னாக்கா பேஜர்னு சொல்ற ஒரு எக்யூப்மெண்ட் வச்சு தான் இவங்க கம்யூனிகேஷனே வச்சுக்கிறாங்க. பேஜர் அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய பசங்களுக்கு எல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை. அது என்னன்னாக்கா செல்போன் இருக்கு இல்லையா, அதுக்கு முந்தைய தொழில்நுட்பம் தான் இந்த பேஜர்னு சொல்லுவாங்க. இது மூலமா மெசேஜிங் மட்டும் தான் அனுப்ப முடியும். ஒருவருக்கு ஒருவர் 2 பேருமே அதுல எந்த விதத்திலையும் பேசிக்க முடியாது. இது மிகவும் ரொம்ப சிம்பிளிசிட்டியான ஒரு எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதுல முக்கியமா ஜிபிஎஸ் அப்படிங்கிறது இல்லாத காரணத்தினால பாத்தீங்கன்னா இஸ்ரேலும் சரி, அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகள் உளவு அமைப்புகளை வச்சிருக்காங்க இல்லையா, அவங்க இஸ்புல்லாவுடைய தகவல் தொடர்புகளை இடைமறிச்சு கூட கேட்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. லெபனான்ல இருக்கக்கூடிய இஸ்புல்லா அமைப்பினர் அனைவருமே பாத்தீங்கன்னா பேஜர்கள் தான் பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. இவர்கள்ல சுமார் ஒரு 3000 பேர் பயன்படுத்திய பேஜர்கள் தான் வெடித்து சிதறி இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா லெபனான் நாட்டோட நேரப்படி சாயந்தரம் ஒரு 3:30 மணிக்கு பாத்தீங்கன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்புல்லா அமைப்பினர் 3000 பேருடைய பேஜர்களை ஒரே நேரத்தில் வெடிச்சிருக்கு. பெரும்பாலும் பேஜர்களை சட்ட மேல் பாக்கெட்ல வைப்பாங்க, இல்ல பேண்ட் பாக்கெட்ல வைப்பாங்க. இஸ்புல்லா அமைப்பினரும் அதே மாதிரி தான் வச்சிருந்திருக்காங்க. இதனால பேஜர்கள் வெடிச்ச போது பாத்தீங்கன்னா அவங்களுடைய மார்பு பகுதி, இடுப்பு பகுதியில பெரிய அளவுல காயத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு சிலர் கையில வச்சிருந்திருக்காங்க. அவங்களுக்கு கையை துண்டாகி போயிருக்கு இந்த வெடிகுண்டுனால. அப்புறம் பலருக்கு முகமும் செதஞ்சு போயிருக்கு. அதாவது பேஜரை முகத்து பக்கத்துல வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு முகமும் செதஞ்சு போயிருக்குதா சொல்றாங்க. இது பிற்பகல் 3:30 மணிக்கு இந்த பேஜர் வெடிகுண்டு வெடிச்சிருக்கிற காரணத்தினால அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா இந்த இஸ்புல்லா அமைப்பினர் எல்லாமே பாத்தீங்கன்னா பொது இடத்துல தான் இருந்திருக்காங்க. ஒரே நேரத்தில் திடீர்னு பேஜர்கள் வெடிச்சு ரத்த வெள்ளத்துல அவங்க எல்லாம் கீழே விழுறதை பார்த்து லெபனான் முழுவதுமே ஒரு பதற்றத்தை பீதியை ஏற்படுத்தி இருக்கு. இந்த பேஜர் குண்டு வெடிப்புக்கு மூளையா செயல்பட்டது யாருன்னு பார்த்தோம்னா இஸ்ரேலுடைய மொசாட், இஸ்ரேலுடைய ராணுவ உளவு பிரிவு, அப்புறம் ராணுவம். இவங்க 3 பேர் தான் சேர்ந்து இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க. ஹமாஸுக்கு எதிரான இஸ்ரேலின் போர்ல பாத்தீங்கன்னா இஸ்புல்லா ஹமாஸுக்கு ஆதரவா செயல்பட்டு இருக்கு. அவ்வப்போது என்ன பண்ணுவாங்கன்னாக்கா லெபனான்ல இருந்து இஸ்ரேலை நோக்கி ராக்கெட் குண்டுகளை ஏவுறாங்க. அண்மையில கூட நம்ம பார்த்திருப்போம், ட்ரோன் மூலமா இஸ்ரேலுடைய டெல் அவிவ் அப்படிங்கிற ஒரு நகர்ல இஸ்புல்லா ஒரு பெரிய தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அப்பவே பதிலடி கடுமையா இருக்குன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொல்லி இருந்துச்சு. லெபனானுக்குள்ள நுழையாம இஸ்புல்லா நிர்வாகிகளை காலி செய்யணும்னு சொல்லிட்டு தான் மொசாட்டுடைய திட்டம். இதற்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, தேர்வு செஞ்சிருக்காங்க அப்படின்னாக்கா இஸ்புல்லாவுடைய தகவல் தொழில்நுட்பத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பேஜர்களை தான் டார்கெட் பண்ணிருக்காங்க. அதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த இஸ்புல்லா அமைப்பு பயன்படுத்துறாங்க இல்லையா அந்த பேஜர், அதை ஒரே நேரத்தில் ஹேக் பண்ணணும், அதுக்குள்ள ஒரு சின்ன வெடிகுண்டை வச்சு வெடிக்க வைக்கணும் அப்படின்றது தான் இவங்களுடைய மொசாட்டுடைய பிளான். சரி, இந்த பேஜர்ல குண்டு வச்சு வெடிக்கணும் அப்படின்னு சொல்லி மொசாட் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இந்த இஸ்புல்லா இருக்கு இல்லையா
அவங்க வந்து யாருக்கிட்ட எப்போ இந்த பேஜர்களெல்லாம் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க மொசாட். அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அண்மையில் வந்து தைவான் நாட்டில் ஒரு நிறுவனத்துக்கிட்ட ஒரு 5000 பேஜரை ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கு ஹிஸ்புல்லா. இது எல்லாத்தையும் மோப்பம் முடிச்சது மொசாட் தான். இதுதான் நமக்கு சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹிஸ்புல்லா அமைப்புக்கு வந்து தயாராகக்கூடிய பேஜர்களை வந்து தயாரிக்கக்கூடிய கம்பெனிக்குள்ளேயே வந்து மொசாட் உள்ள போயிருக்காங்க. தொடர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு பேஜருக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிராம் அளவுக்கு வந்து சின்ன சின்ன வெடிகுண்டுகளை வச்சிருக்காங்க மொசாட். அப்புறமா இந்த பேஜர்கள் எல்லாத்தையுமே ஹேக் செஞ்சு தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க மொசாட். அதோடு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோட் வேர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை வந்து ஒரே நேரத்தில் 5000 பேஜர்களுக்கும் அனுப்புனாங்கன்னா வெடிகுண்டு வெடிக்கக்கூடிய வகையில் வந்து இந்த பேஜருக்குள்ளேயே ஒரு ப்ரோக்ராமை வந்து மொசாட் அமைப்பு வந்து செஞ்சிருக்கு. இது எதுவுமே தெரியாம தைவான் நிறுவனம் கொடுத்த அந்த 5000 பேஜர்களையும் வாங்கியிருக்கு ஹிஸ்புல்லா. அப்படி 5000 பேஜர் வாங்குறாங்க இல்லையா, இது வழக்கமான பாதுகாப்பு சோதனையில கூட வந்து பாத்தீங்கன்னா பேஜருக்குள்ள வெடிகுண்டு இருக்கிறத வந்து ஹிஸ்புல்லானால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கேனர் உள்ளிட்ட கருவிகள்லாம் வச்சு நம்ம அதை சோதனை பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அதை சோதனை பண்ணியும் அதில் வெடிகுண்டு இருக்கிறது கண்டுபிடிக்க முடியாதுக்கு காரணம் என்னன்றாங்கன்னா அந்த அளவுக்கு அந்த வெடிகுண்டை வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கு மொசாட். ஹிஸ்புல்லா வாங்கி அந்த 5000 பேஜர்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு 3000 பேஜர்கள் மட்டும் வந்து ஹிஸ்புல்லா அமைப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து பயன்படுத்தி வந்திருக்காங்க. பேலன்ஸ் அந்த 2000 பேஜர்கள் வந்து ஸ்டாக்கா எடுத்து வச்சிருக்காங்க. இது எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க மொசாட். லெபனான் நாட்டுடைய டைம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா பிற்பகல் ஒரு 3:30 மணிக்கு வந்து 3000 பேஜர்களுக்கு ஒரே நேரத்தில் கோட் வேர்டை அனுப்பியிருக்காங்க. அடுத்த நொடியே ஒரே நேரத்தில் 3000 பேஜர்களும் வெடித்து சிதறி இருக்கு. இதுதான் இஸ்ரேலுடைய மொசாட் ஆபரேஷன். மீண்டும் இன்னொரு சர்வதேச அரசியல் தொகுப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எப்போதும் போல் நான் காண்டீவன்.